எங்க நிற்கிறவன்ல எங்க நிற்கிற எங்க நிற்கிற எங்க நிற்கிற அப்படியே பையன் புதுவிதமான காய் மண்டக்காய் அவரைக்காய் புடலங்காய் என்ன பிள்ளைக்காய் அதான் புதுவிதமான காய்னு சொல்றேன் அப்புறம் என்னடா மாலை பார்க்க போற பாருமா வாழைக்காய் என்ன வாழைக்காய் போடு வாழைக்காய் என்ன வாழைக்காய் என்ன வாழைக்காய் வாடியா மாடா சார் பொண்ணு அடிக்குது சார் ஆட்டு நாய் மாமன் பொண்ணு நல்லதுடா நாயா வாடாவா வாடாடுறேன் யூ ரெஸ்பெக்ட் இல்ல டேக் ரெஸ்பெக்ட் யாருன்னா வச்சிருந்தா எழுப்பி ஊட்டிக்கிட்டு யாரோ நம்ம ஊருக்கு யாவோட விட்டுட்டு புது வீடு கட்டினா கிறிஸ்டி பொம்மை எங்கே தேடாது நல்லா நாகூர் கடை வட்ட வந்து ஒரு 5 அடி சவுக்கு குச்சி மட்டும் எடுத்தாங்க மணியில நல்லா பூரா சீவிய அவன் சூத்துல ஒரு சொருவி நம்ம ஊர் முக்கூட்டுல என்ன அவசரம் மன்னர் வரும்படி உத்தரவு சந்திக்கிறது போல மன்னரை எடுத்துக்க பேர் என்ன நாளை மறுநாங்க தான் போறோம் வருகிறேன் வாழ்க பத்திரே வாழ்கை ஒன்றுடைய வருகை நாடு எதிர்பார்த்த காத்து கொண்டிருக்கிறேன் ஒன்றிடம் அரசியல் விஷயமாகி பேச வேண்டும் என்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறேன் அரசியல் அல்லப்பா என்னுடைய அரசாங்கம் அரசியல் தரப்பா அந்த அரசியல் வேறப்பா இது என் குடும்ப ரகசியப்பா எனக்கும் வலுதாகிவிட்டது எனக்கு பிறகு என்னுடைய மகனிடத்தில் இந்த நாட்டை ஒப்படைக்க வேண்டும் உன்னுடைய ஆலோசனை கேட்க செய்து முடித்து விடலாம் உன்னுடைய
நல்லதுக்கு 5 மார்க் வாங்கணும். தாங்க முடியலடா. அயாதடா சின்ன ரப்பு கேட்டு சொல்லணும். செய்யாதடா நீ செய்யாதடா சொல்லணும். உடம்பு டயர்டாக்குது. சும்மா பண்ணக்கூடாதுடா. சரி வாங்க போ வரேன். அந்த ஆள் ஆபரேஷன் பண்ணி அடுக்கும் பாரு நாள் கற்பட்ட வாயில போட்டுட்டு வாய் அரசமைக்கு என்றும் இல்லாமல் இன்று அவசரமாக வந்த காரணம் என்னவோ பிறப்பு ஒன்று இருந்தா இறப்பு நிச்சயம் உண்டு. எல்லாருக்கும் உண்டு. நெருப்புனா வாய் சுடாதுப்பா. சாவுனா வந்துருமா? ஆவாது. மகனே சொல்லுங்கப்பா. தந்தைக்கு பிறகு தனையத்தால் இந்த நாட்டை ஆள வேண்டும். பலதான காலமாகிவிட்டது. எனக்கு பிறகு இந்நாட்டை மனப்பி சுட்டிக் கொண்டு சிறப்பானவர்கள் ஆட்சி செய்ய வேண்டும். அப்பா உங்களுக்கு பிறகு இந்த சத்தியபுரி நாட்டையும் நாட்டு மக்களையும் நீதான் பாதுகாக்க வேண்டும். அமரப்பா சின்ன சின்ன வயதிலிருந்து உடைய வார்த்தையை ஒருபோதும் தட்டி கழித்ததே கிடையாது. நல்லா இருப்பேன் வாங்காத போகும். பஸ்லி அப்பா கூப்பிட்டு வந்தாரா? சத்தியபுரி நாட்டு மக்களை நீண்ட தவறாமல் சிறப்பான முறையில் ஆட்சி புரிந்து வந்து உதவியின் காரணமாக இந்நாட்டை என் மகளிடத்தில் ஒப்படைக்கப் போகிறேன். உங்களுடைய சார்பாக அனைவருடைய சார்பாகவும் இந்த வளர் மாலையை உங்கள் அன்பு மாலையாக அன்பாக வளர்த்தவர் யார் தெரியுமா? அமைச்சர் அவர்கள். என்னுடைய திரைக்கலத்தால் அண்ணனுக்கு மணிமுடி சூட்டுவதை விட வளர்த்தவருடைய திரைக்கலத்தால் மணிமுடி சூட்டினால் அவருக்கும் பெருமை, நாட்டுக்கும் பெருமை. அமைச்சர் அவர்களை வளர்த்த பிள்ளைக்கு நீதான் மணிமுடி சூட்ட வேண்டும். யாருக்கு கிடைக்கும் இப்பேற்பட்ட பாக்கியம் எனக்கு கிடைக்கிறது. பெற்றது அவர்களாக இருந்தாலும் இந்த பிள்ளைகளை வளர்த்தனையா ஆகவே இப்பொழுது எனது திருக்கரத்தால் இந்த மணிமுடியை இளவரசன் சொல்கிறேன். அமைச்சர் கருத்தினால் அண்ணனுக்கு மறுபடி சுட்டுவது அது ஒரு பொழுதும் என்னால் சொல்லவே முடியாது. ஏன் முடியாது? கேளுங்க. அவமானம், பெருத்த அவமானம். வேலாயுதம் பொண்ணு பேச எவ்வளவு ஜனம் உட்காந்துக்குது.
மாறுது நாயமாயா டெல்லி கூட்டம் போக மாட்டேன் மத்திய டிரைவர் கட்டு ஓ ஏன் உன் மகன் தடுத்து நிறுத்துறா கேளவனை அமைச்சர் அவர்களை கோபம் இல்லை. அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. மாவட்ட சபையில உன் பொண்ணு எங்களை சேர்ந்த காசா நாங்க நினைத்தா திராட்டை தவிடு பொடி ஆக்கி விடுவோம் ஏய், ரைஸ் மில்லுல வேலை பார்க்கறவங்களா? இவர் தவிடு பிடிக்கிறாலும் நான் நோய்த்தாங்க ஏய் மகளே முத்தழகி, நற்காரியில் நடக்கும் பொழுது அம்மா தடுத்து விட்டு நானும் இருக்கிறது. எங்க பாரு, எங்க பாரு ஐயா. எங்க நிற்கிற வரல? எங்கடா நிற்கிற? எங்க நிற்கிற? எங்க நிற்கிற? ஆத்தி வா அப்படியே. ஏய் விளக்க பையன். This is my பிள்ளைக்காய். பிள்ளைக்காய். ஆமா, புதிஸ் பிள்ளைக்காய். புதுவிதமான காய். மண்டைக்காய், அவரைக்காய், புடலங்காய். ஆ, என்ன பிள்ளைக்காய்? அதான் புதுவிதமான காய்னு சொல்றேன். அப்புறம் என்னடா? அம்மாளை பார்க்க போற பாருங்க அம்மா வாழைக்காய். என்ன வாழ்க்கை? என்ன வாழ்க்கை? போடு. வாழ்க்கை என்ன? என்ன வாழ்க்கை? என்னடா வாழ்க்கை அடிக்கிறீங்க? என்ன வாழ்க்கை? ஏய், மாடு, மாடுடா. ஏய் சார், பொண்ணு அடிக்குது சார். வாபாம் கேடி தேவியா, அவன் மூந்து பார்த்தா நல்லா வருது. வெளியே ஏய், வாங்க. சப்ப. ஏய், ஆச்சரியம் அப்படியே. ஆட்டு ஒண்ணா நாய் மாமன் பொண்ணு. நல்லதுடா நாயா. ஏய், வாடா இங்க. மாடவா. வாடான்றனே. யூ ரெஸ்பெக்ட் இல்ல டேக் ரெஸ்பெக்ட். என்ன இப்ப respect? என்ன கொடுக்குறோமோ அதம்மா நமக்கு கிடைக்கும். மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கதா வேலைக்காரன் நாய. வேலைக்கார நாய். என்ன நாயி? வெறி எடுத்துனா புடிக்க தள்ளி போடுவேன். ஒண்ணும் பண்ணாது. ஒண்ணும் பண்ணாது. ஊசி போட்டா கூட ஆபட மாட்டேன். ஏச்சி வாய முடி. ஆள பரல அவனுக்கு. ஆமா, இவன் யாரு தெரியுமா? இவனா ஏமா இவன் இந்த இல்ல பொண்ணு மண்ணா தலைகளை பேச வச்சு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறையா அம்மான்னு சொல்றீங்க. இவன் அவன் அது வேற யாரு இவன்? ஏய் கேட்கிறத என்னை பற்றி பேச வேண்டும் என்றால் உன் தந்தை பேசட்டார் கேட்டு பழகிறேன் சின்ன பொண்ணு பேச கூட ஜாக்கிரதை சொல்ல போறான். என்னடா இங்க வாங்க. ஆமா, 5 ரூபாய் கொடுத்து குங்குமம் வாங்குறோம். அந்த குங்குமத்தை எங்க வைக்கிறோம்? நெத்தியிலே திலகமாகவும் பூஜை அறையிலே வணங்குவதற்காக வைக்கின்றோம். 500 ரூபாய் கொடுத்து செருப்பு வாங்குறோம். ஏன் 500? ஆ, 5000 ரூபாய் கொடுத்து செருப்பு வாங்கலாம். அந்த செருப்பை எங்க விடுறோம்? வாயற்படிக்கு வெளியே விடுகிறோம். அப்படி செருப்புக்கு சமமானவை இவன். சரி புடிச்சா அட வெளியே அடுத்த வேலை மரியாதை காத்தால நம்சிரத்தை கொஞ்சம் ஏய் இதற்கு மேல் என்னை பற்றி பேசினா உனது நிலைமை பாத்தியா? பாத்தியா? நாய் சுட கூட ஏய் அப்பா, இவனோ வாழ வழி இல்லாமல் வடநாட்டிலிருந்து நம்ம நாட்டுக்கு பிழைக்க வந்த ஒரு வேலைக்காரன் நாய். இனிமேல் நான் சொன்னா இருக்க மாட்டேன் இவனோட கருத்தினால் ஏய், அண்ணனுக்கு மறுபடி சுத்தவே கூடாது. உங்களுடைய போடா, போடா. கருத்தினால் அண்ணனுக்கு மறுபடி சுத்தணும். இதுதான் என்னுடைய ஆசை. நான் இருக்குவா போவா. அமைச்சரே, வரும் ஐயா. நான் இரு. கோபப்படாத வாங்க ஐயா. அட்வான்ஸ் ஐயா தான் வாங்கி ஆனா குழந்தையா பிறக்கிறோம், சிறு பிள்ளையா இருந்து படிப்படியா வளர்ந்து பெரியவங்களாகிறோம். பாவத்தின் காரணமா மீண்டும் சிறு பிள்ளையா வந்துடுறோம் பத்தியா. அவமானம். அவதான் சிறு பிள்ளை தெரியாம பேசிக்கிட்டு இருக்கா. நீங்களும் சிறு பிள்ளை சொல்லமா பேசலாமா? பேசுகிறாளா அவரே, பார்க்கவே பிடிக்கல அவங்க. அப்பா, சொல்லுங்க சரியப்பா. போதும் நிறுத்துங்கப்பா. என் தங்கை கூறுவது தவறா கிடையாது. அவ யாரு? வடநாட்டு எல்லையிலிருந்து அம்மா தாயா அப்பா தாய் என்று பிச்சை எடுத்து கொண்டு வந்த ஒரு பிச்சைக்காரன். அப்பா, அது மட்டுமா? நாம் காலால் இருக்கக்கூடிய வேலையை கையால் செய்யக்கூடிய வேலைக்காரன். அவருடைய கருத்தை முடிச்சுட்டு இந்த சத்தியபுரி நாட்டின் பொறுப்பை நான் ஏற்றுக் கொள்ள வேண்டுமா? டேய், வணக்கம். வணக்கம். வாடா. உட்காருங்க. உன் பெயர் என்ன? ஆ, தெரியல. நக்கி, நிக்கி. உங்க அப்பா பேரு என்ன? எங்க அம்மா பேர் மினிமா அப்பா பேரு? மினிப்பேன் அப்பா பேரு என்ன ஊரு? மினிமம் தாங்க முனியம்பாங்களே. அம்மா பேரு முனியப்பன், அப்பா பேரு முனியம்மா. இவனுக்கு தாய் தந்தை பேரே தெரியாதுடா. ஐயோ ஒரு அனாதை நாய்டா. அம்மா வந்து சொன்னால்தான் அப்பா ஏய். தெரியுமா? ஏங்க? தூக்கு மாட்டி சாவா ஏய், இவன் எந்த தாசிக்கு பொறுத்தானோ, எந்த வேசிக்கு பொறுத்தானோ, தாய் தந்தை பேர் தெரியாதவனா? அவன் கண்ணை முடிச்சுட்டு இந்த நாட்டின் பொறுப்பை நான் ஏற்றுக் கொள்ளுமா? இந்த பொறுப்பை மகனே, ஏய், 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 அப்பா. அப்பா, எல்லாம் கோச்சிங் போன யாரை வச்சுதானே நாலு வாங்குறாங்க வாங்கப்பா, என்னப்பா நீங்க? எல்லாம்
சகித்து சீரோட சிறப்போடு வளர்த்த இந்த அன்பு தெய்வத்தின் கண்டா முடிச்சுட்டால் இந்த சத்தியமணி நாட்டை நான் பெருமையோடு ஏற்றுக்கொள்கிறேன். கண்டா முடிச்சுட்டால் இந்த முடிக்கும் பெருமை இந்த மன்னனுக்கும் பெருமை ஆகட்டும். நாங்க பார்த்து ஒரு குடும்பத்துல 10 பேர் இருக்கிறாங்கன்னா அவங்க அனைவரையும் கூப்பிட்டு வச்சு அவங்களுடைய எண்ணங்களை பரிமாறிக்கணும். வீடு கட்டலாமா, நகை வாங்கலாமா, கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு அவங்களுடைய விருப்பத்தை கேட்கணும். தனி மனுஷன் ஒரு குடும்பத்துல முடிவெடுத்தா அந்த குடும்பம் என்ன பாடுபடுன்றது என் அனுபவம் பூர்வமா தெரிஞ்சுக்கிட்டேன். நான் செய்த தவறுக்காக என்னுடைய மகளுக்கு நானே மடிமுடி சூட்டி விடுகிறேன். ஒரு வேலைக்கார பையன் எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும். நதி விடு மேல விட்ட பாரு. அது மட்டுமா பெரிய தைசோரா போட்டு வச்சுக்கிறான். போடுறாங்க. அந்த அன்பு செலவத்தை பண்றா மன்னருக்கு அப்படி கை தட்டு பாரு. அடுத்த சிஎம் நான் தான் கத்தாது. அப்பா இந்த சத்தியமணி நாட்டை எப்படி சீரும் சிறப்புடன் ஆட்சி செய்தீர்களோ அதே போன்று இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் எவ்வித குறையுமின்றி சிறப்போடு ஆட்சி செய்வது என்னுடைய கடமை. என்ன வாழ்த்துக்கப்பா, வாழ்த்து. வாழ்க மகளே, வாழ்க வாழ்க, பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க வாழ்க. அமைச்சரவர்களே, என்னுடைய பிள்ளைகள் ஏதோ விளையாட்டு தரமாக பேசியிருந்தாலும் அதை வினையாக நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டாம். நீங்கள் வளர்த்த பிள்ளைதானே. பிள்ளைகள் பேசியதை நான் போட்டு மறந்து விட்டேன். சோத்துல உப்பு போட்டு சூடு, சொரணை, ரோசம், ஏனோ மானம் இருக்கிறவங்க எல்லாம் பொது வேலைக்கு வரக்கூடாது. உண்மைதாங்க. 1000 பேர் காரிக்கு போவாங்க, 1000 பேர் வாய்க்குவாங்க. உண்மையா சொல்றேன், ஊர்ல திருக்குடுகாரன் கேள்வி கேட்பான். எங்களை யாரு நினைச்சீங்க? நாங்க தண்ணி போடாத பில்லு வாங்குற ஆளுங்க. அங்க போவாங்க. என்னுடைய பிள்ளைகளை உன்னை நம்பிதான் ஒப்படைக்கிறேன். அமர்த்தல் அவர்களே, என் தந்தை என் கடமை முடிந்ததை நான் காசிக்கு போக போகிறேன். சென்று வாருங்கள் மன்னா, சென்று வாருங்கள். என்னுடைய பிள்ளைகளை உன்னை நம்பிதான் விட்டு செல்லுகிறேன். மன்னா, இத்தனை ஆண்டு காலமாக இந்த சத்தியமணி ஆண்டியில் அதுவா நாடு? இதற்கு மேல் மகனால போகிறான் நாடு, அதுதான் நாடு. அது போது எனக்கு மகனை நான் பார்த்து கொல்லுகிறேன். அதே செய்யுங்க, அதே செய்யுங்க. காசிக்கு போறீங்க, காசிக்கு போறப்பா, போறீங்க, நடந்து போறப்பா, ஓரமா போவாதீங்க. ஏய் சீக்கிரமா காசிக்கு போக முடியாது. சீக்கிரம் போனா நடு ரோட்ல